சிறகடிக்காசு வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, இவ்வளவு நாளா கன்னடால இருந்து வந்த ஜீவா வெறும் கெஸ்ட் ரோலா மட்டும் தான் நடிச்சிட்டு வந்தாங்க. இனிமே அந்த ஜீவா அது யாருக்குன்னா நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான். ஜீவா முத்துவுக்கு கால் பண்ணி ரியல் எஸ்டேட்ல ஒரு இடத்த வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இடத்த பார்க்க போறதுக்காக முத்துவை கூப்பிடுறாங்க. ஆனா முத்து வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஆனா திரும்பவும் ஜீவா கால் பண்ணி நீங்க வந்தே ஆகணும், உங்கள்கிட்ட அங்க போறது மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு முத்துவை போன் பண்ணி வர சொல்றாங்க ஜீவா. முத்துவும் ஜீவா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவும் அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பி போறான். ஆனா அங்க போனதும் ஜீவா என்ன சொல்றாங்கன்னா, மனோஜையும் ரோகிணியையும் எப்படியாவது பழி வாங்கணும், அவங்களுக்கு நம்ம இப்ப பண்ணது பத்தாது, இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முத்து கிட்ட ஜீவா சொல்றாங்க. ஆனா இதுல முத்துவுக்கு உடன்பாடே இல்ல. ஏற்கனவே வீட்டுல விஜயா ரோகிணியையும் மனோஜையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முத்து பாத்துக்கிட்டு தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது திரும்பி அவங்கள ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு, நம்ம காசை அவன்கிட்ட வாங்கணும்னா கொஞ்சம் லேட்டா கூட வாங்கிக்கலாம், இப்பதான் அவன் ஷோரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்ல, கொஞ்சம் கொஞ்சமா காசையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான், மாசம் மாசம் 50,000 காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஏன் அவனை போய் தேவையில்லாம நோண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி முத்து ஜீவா கிட்ட சொல்றான். அம்மா ஏற்கனவே வீட்டுல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நாம இதுல என்ன அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம்னா அவன் வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான், அப்புறம் எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திரும்பிடும், ஏன் தேவையில்லாம அப்புறம் எனக்கு காசும் கிடைக்காம போயிடும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவா கிட்ட சொல்றான். ஆனா ஜீவாவுக்கு மனசே இல்ல, இவங்க நம்ம கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் காசை புடுங்கிட்டாங்கல்ல, இதுக்கு இவங்களுக்கு பண்ண விஷயம்லாம் பத்தாது, இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த முத்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் போலயே அப்படின்னு ஜீவாவுக்கு ஒரு பக்கம் உறுத்தலா இருக்குது. சரி அப்ப வேற ஐடியா பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜீவா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம்னு நினைச்சோம், அது நடக்காது போல, அதனால மனோஜோட வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு மனோஜ் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா அப்ப இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இந்த முத்துவ கொம்பு சீவணும்னு பார்த்தா இந்த முத்து சரிப்பட்டு வர மாட்டான் போல, அதனால மனோஜ கொம்பு சீவலாம்னு சொல்லிட்டு முத்துவ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சறா ஜீவா. அப்புறம் மனோஜோட ஷோரூமுக்கு ஜீவா இங்க போறா. மனோஜ் ஜீவாவை பார்த்தோன்னே செம கடுப்பாயிடுறான். உன்னாலதான் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, நீ எங்க வீட்டு காசை ஆட்டையை போட்டுட்டு போன, பதிலுக்கு நாங்களும் உன்கிட்ட காசை வாங்கிட்டோம், அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் சரியா போச்சுல, நீ ஏன் தேவையில்லாம வந்து என்னை வீட்டுல மாட்டி விட்ட, இந்த மாதிரி சொல்லி மனோஜ் ஜீவா கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போறான். ஆனா ஜீவாவுக்கு மனசு ஆறவே இல்ல. ஏண்டா அதான் வட்டி முதலமா வாங்கிட்டு இல்ல, ஒண்ணுக்குமே உதவ மாட்டியாம்ல நீ, வீட்டுல உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் சொல்றா, இந்த முத்து பையன் ஒரு பக்கம் சொல்றான், இந்த முத்து பையனோட பொண்டாட்டி ஒரு பக்கம் சொல்றா, எல்லாரும் உன்னை கேவலமா பேசுறாங்கல்ல, அதனாலதான் உன்னை விட்டுட்டு உன்னோட காசை மட்டும் நான் ஆட்டையை போட்டுட்டு போனேன்னு சொல்லி மனோஜுக்கு செம்ம கடுப்பேத்துறா ஜீவா. அது மட்டும் இல்லாம ஜீவா இன்னொரு குண்டை தூக்கி போடுறா மனோஜ் கிட்ட, என்னமோ உன்னையும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்களாம்ல. இந்த மாதிரி ஜீவா மனோஜ் கிட்ட சொன்னதும் மனோஜ் அப்படியே சாக்காயிடுறான். என்னது என்னையும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்களா, யாரு சொன்னது உங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஜீவாவை மிரட்டுறா மனோஜ். எல்லாம் உன் தம்பி தான், உன் தம்பி முத்து தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கதையை கட்டி விடுறாங்க ஜீவா. என்னது அவன் சொன்னானா, அவன் எப்ப சொன்னான், இப்பதான்ப்பா முத்துவை நான் ஒரு சவாரிக்கு கூட்டிட்டு போயிருந்தேனா, அந்த சவாரி போயிட்டு இருக்கும் போதுதான் முத்து இந்த விஷயத்த சொன்னாரு. ஓ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அதை நம்பிடுறான். நம்பிட்டு வீட்டுல போய் முத்து கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். மனோஜ் எப்பவுமே வீட்டுல அந்த மாதிரிலாம் சண்டை போட்டதே இல்ல. இன்னைக்கு வீட்டுல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லி பாக்குறாங்க, ஆனா மனோஜ் கேட்ட மாதிரியே தெரியல, வீட்டுல எல்லார்கிட்டையும் பயங்கரமா சண்டை போடுறான். அதனால முத்து கோவம் வந்து மனோஜ அடிச்சு போட்டுறான். பிரச்சனை என்ன பூதகரமா வெடிச்சிருது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜீவா தான். ஜீவா நினைச்ச மாதிரி அந்த இடத்துல நடந்துருது. சரி அடுத்த கதையை அடுத்த வீடியோல பார்ப்போம்.